ஒரு ஊரில் ஒரு பால் வியாபாரி இருந்தாராம்மா. அவர் டெய்லி பால் கறந்து விற்பாராம்மா. அந்த பால்காரன் அவர் விற்ற பால்லாம் போக மீதி இருக்கிற பால் தயிராக்கி அந்த தயிரை கடைஞ்சி வெண்ணெயும் மோரும் எடுப்பானாமா. அந்த வெண்ணெயும் வித்துடுவாராமா. அந்த வெண்ணெய் இருக்குது பார்த்தியா, அந்த வெண்ணெயை கேக் செய்கிறதுக்கு பப்ஸு செய்கிறதுக்கெலாம் யூஸ் பண்ணுவாங்க. அதனால் அந்த வெண்ணெய் டெய்லி 1 கிலோ வெண்ணெய் அந்த பால் வியாபாரி அந்த பிரெட்டுக்கார ஒரு பேக்கரி இருக்கான் அவன் வீட்டுக்கு பக்கத்துலேயே. அந்த பேக்கரியில் போய் விற்பானான். 1 கிலோ வெண்ணெயை அவன்கிட்ட விற்பானாமா. பேக்கரிக்காரனும் டெய்லி இந்த பால் வியாபாரிகிட்ட 1 கிலோ வெண்ணெய் வாங்குவானா. ஒரு நாள் பேக்கரிக்காரனுக்கு ஒரு டவுட் வந்துச்சான். அதனால் அந்த வெண்ணெய் எடுத்து எடை மிஷின் இருக்குல்ல, 1 கிலோ கல் வச்சு 1 கிலோ இருக்கான்னு டெஸ்ட் பண்ணி பார்க்குறானா. வெயிட் போட்டு பார்த்தா அதில் 800 கிராம் தான் வெண்ணெய் இருந்துச்சான். 200 கிராம் கம்மியாக இருந்துச்சான். 800 கிராம்ஸ் தான் இருந்துச்சான். 200 கிராம்ஸ் கம்மி தானே. 1 kgனா 1000 கிராம்ஸ் இல்லை, 800 கிராம்ஸ் தான் இருக்குதான். உடனே பயங்கர கோபம் வந்துருச்சான் பேக்கரிக்காரனுக்கு. அடா பாவி, டெய்லி இப்படி தான் எனக்கு வெண்ணெய் 200 கிராம் கம்மியாக கொடுத்து என்னை ஏமாற்றிட்டு இருக்கிறான் அந்த பால்காரன். இப்போ இன்றைக்கி ஒரு நாள் இல்லை, டெய்லியுமே இப்படி பண்ணியிருப்பானே அப்படின்னு சொல்லிட்டு உடனே நான் உன்னை கோர்ட்டில் கேஸ் போட போகிறேன், நீ எனக்கு நஷ்டஈடு தரணும் அப்படின்னு சொல்லி பயங்கர சண்டை போடுறான். உடனே அவனை கேஸும் போட்டுடுறான் கோர்ட்டில் கேஸ் போடுறதுனா தெரியுமில்ல, எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் போடுவாங்க. இந்த மாதிரி என்னை ஏமாற்றிட்டார் ஒருத்தர் அப்படின்னு சொல்லிட்டு சிவில் கோர்ட்டில் கேஸ் போடுறான் பால் வியாபாரி. சிவில் கோர்ட்டில் கேஸ் போடுறான் பேக்கரிக்காரன். இவங்களோட வழக்கு ஒரு நாள் வருது. அதனால் அவங்கள கோர்ட்டுக்கு கூப்பிட்றாங்க. யாரை? பால் வியாபாரியும் பேக்கரிக்காரனையும் கோர்ட்டுக்கு கூப்பிட்றாரு ஜட்ஜு. அதனால் கோர்ட்டுக்கு போகிறாங்க. கோர்ட்டு தெரியுமில்ல உங்களுக்கு, ஜட்ஜு முன்னாடியில் உட்காந்துருப்பார், 2 பக்கமும் கூண்டு இருக்கும், சரியா? ஆமாம், அந்த கூண்டில் ஒரு பக்கம் பால் வியாபாரி இருக்கிறான், இன்னொரு பக்கம் பேக்கரிக்காரர் இருக்கிறான். இப்போ ஜட்ஜு கேட்குறாரு, ஏன்பா பால்காரா, ஏன்பா இப்படி பண்ணுற, டெய்லி இப்படி தான் போட்டு நீ அவனை ஏமாத்திருக்கிறியான்னு. ஐயோ சாமி, நான் அப்படிலாம் ஏமாற்ற மாட்டேன் சாமி, அவன் எவ்வளோ சொன்னாலும் இருந்தாலும் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறான் சாமி, நான் கரெக்டாக தானே கொடுத்தேன் அப்படிங்கிறான் பால்காரன். அதுக்கு ஜட்ஜி, நீ ஒழுங்காக எடை போட்டு தான் கொடுப்பியா இல்லை எடை போடாமல் குத்து மதிப்பாக கொடுப்பியா அப்படின்னு கேட்குறாரு. சாமி, நான் எடையெல்லாம் போட மாட்டேன் சாமி, பட் என்ன பண்ணுவேன்னா, நான் அந்த காலத்துலேருந்து இதே பேக்கரிக்காரன்ட்ட தான் டெய்லி 1 கிலோ ப்ரெட்டு வாங்குகிறேன், சரியா? சொல்கிறான், 1 கிலோ ப்ரெட்டு வாங்குகிறேன். அந்த 1 கிலோ ப்ரெட்டுக்கு என்கிட்ட எடைக்கல்லாம் கிடையாது. அதனால் 1 கிலோ ப்ரெட்டை ஒரு பக்கமாக வச்சு அதே அளவுக்கு நான் இதில் வெண்ணெயை வச்சு தான் அவனுக்கு கொடுப்பேன். அதனால் டெய்லியுமே அவன் கொடுக்குற ப்ரெட்டை வச்சு அதே அளவுக்கு வெண்ணெயை வெயிட்டு போட்டு தான் அந்த வெண்ணெயை தான் நான் ஒரு கொடுக்குறேன் அப்படிம்பாரு. புரியுதா உனக்கு? என்ன புரியுது? சூப்பர் ஐஷு. பேக்கரிக்காரன் கொடுக்குற ப்ரெட்டு வெயிட்டை வச்சு தான் பால்காரன் வெண்ணெயை வெயிட்டு போட்டு கொடுத்துருக்குறான். அதனால பேக்கரிக்காரன் 800 கிராம் கொடுத்துருக்குறான் ஆக்சுவலாக. அதனால அவன் தான் ஏமாத்திருக்கிறான். மாரல் ஆஃப் த ஸ்டோரி என்னன்னா, தன்வினை தன்னை சுடும். எப்படி இருந்தாலும் நாம் ஒரு தப்பு செஞ்சோம்னா கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு பிரச்சனை வந்துடும். ஒரு ஊரில் ஒரு பெரிய ராஜா இருந்தாராம். அந்த ராஜா பெரிய புத்திசாலி ராஜா. அவர் ஒரு நாள் என்ன பண்ணுறாரு, அவரோட நாட்டில் ஒரு பெரிய ரோடு இருக்குமாம்மா. அந்த ரோட்டில் ஒரு பெரிய கல், நல்லா 2 கை அளவுக்கு, 2 கையால் தூக்க முடியாது நம்மளால. ஆமாம்மா, அவர் ஒரு பெரிய கல்லை ரோட்டோட நடுவில் வச்சிடுறாரு. ராஜா நைஸாக யாருக்கும் தெரியாமல் வச்சுட்டு ஒரு மரத்துக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சிக்கிறாரு. ஒளிஞ்சிக்கிட்டு அந்த கல்லை யாராவது எடுக்கிறாங்களா அப்படின்னு பார்க்குறாரு. அப்போ அப்படியே ஒரு மாட்டு வண்டி வருது. அப்படியே ஒரு ஓரமாக தள்ளிட்டு போகிறான் மாட்டு வண்டிக்காரன். அந்த கல்லை நவுத்துல அவன் ஒரு ஓரமாக தள்ளிக்கிட்டே திட்டிகிட்டே போகிறான். ச்சே, இந்த நாட்டில் எதுதான் ஒழுங்காக இருக்குது, இந்த ராஜா பாரு ரோடெல்லாம் ஒழுங்காக வச்சுக்கிறாரா பாரு, பெரிய பெரிய கல்லுலாம் ரோட்டுக்கு நடுவில் கிடக்குது, என்னத்தான் நிர்வாகம் பண்ணுறாரு இந்த ராஜா, ச்சே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போயிடுறான் வண்டியை ஓட்டிக்கிட்டு.
அப்புறம் மக்கள்லாம் நடந்து போகிறாங்க. அவங்களாம் அப்படியே யாருமே வந்து அந்த கல்லை நவுத்தணும்னு நினைக்கல. யாராவது வந்தால் விழுந்துருவாங்க, குதிரையில் யாராவது ஓடி வந்தால் குதிரை இடித்து விழுந்துரும் அப்படின்லாம் யாரும் நினைக்கல. எல்லாம் அவங்க பாட்டுக்கு அப்படியே நடந்து போகிறாங்க. அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு அவங்க பாட்டுக்கு பேசிக்கிட்டு போயிட்டே இருக்கிறாங்க. என்னடா அது, யாருமே கல்லை நவுத்த மாட்டேங்கிறாங்க அப்படின்னு பார்த்துட்டு இருக்கிறாரு. ஒரு ஒரு பெரிய செல்வந்தர், அவர் காசு வச்சிருக்கிறவர், அவர் வந்து போகிறார். செல்வந்தர் அவர் வந்து செல்வந்தர்னா பெரிய பணக்காரங்களாம் அந்த காலத்தில் எப்படி போவாங்கன்னா, அப்போல்லாம் கார் கிடையாதுல்ல ராஜா காலத்தில். பல்லக்கு, முன்னாடி 2 பேர் பிடிச்சிக்குவாங்க, பின்னாடி 2 பேர் பிடிச்சிக்குவாங்க. ஒரு 2 கட்டை இருக்கும். ராணிலாம் கூப்பிட்டு போவாங்கல்ல, அந்த கட்டை மேலே வந்து ஒரு அழகாக ஒரு ரூம் மாதிரி செஞ்சு வச்சுருப்பாங்க. அந்த ரூம்குள்ளே திரையை போட்டு வச்சுருப்பாங்க. அதில் உட்காந்துருப்பாங்க. ஸோ பல்லக்கில் கூட்டிகிட்டு போகிறாங்க அந்த செல்வந்தரை. அந்த செல்வந்தரும் அவரை கூப்பிட்டு போகிறவங்களும் அந்த பாறாங்கல்லை வந்து பார்த்துட்டு, என்னடா அது ரோட்டுக்கு நடுவில் அப்படின்னு சொல்லி திட்டுறாரு செல்வந்தரை. ஆனால் அவர் நிறுத்தி அதை எடுத்து போடுங்க அப்படின்னு சொல்லலை. அவருமே அப்படியே போயிட்டுருக்காங்க. அப்புறம் ராஜாவுக்கு ஒரே டென்ஷன். என்னடா அது, நம்ம நாட்டில் மக்கள்லாம் ஏன்டா இப்படி இருக்கிறாங்க, ஒருத்தர் கூட ஒரு பொறுப்புணர்வே இல்லையே, இப்படி ஒரு கல் கிடக்குதே, யாராவது விழுந்துருவாங்கன்னு எடுத்து வைக்க மாட்டேங்கிறாங்களே நினச்சிட்டு இருக்கும்போது, அப்போ ஒரு விவசாயி வந்துட்டு இருந்தார். அவர் வந்து ஒரு வண்டி நிறைய வந்து அவர் அன்றைக்கி விளைஞ்ச காய்கறியெல்லாம் விற்கிறதுக்காக அரிசி, பருப்பு, இந்த பழம், வாழைப்பழம், இந்த தர்பூசணி எல்லாம் போட்டு கஷ்டப்பட்டு இழுத்துக்கிட்டு வந்துட்டுருக்கிறாரு. ஒரு வண்டியில், தள்ளு வண்டியில் அவர் தள்ளிட்டு வந்துட்டு இருக்கும்போது தான் அவர் பார்க்குறாரு. அவர் ஈஸியாக அவர் வந்து அந்த வண்டியை ஓரமாக தள்ளிட்டு போயிடலாம். ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு, வண்டியை நிறுத்துறாரு. ஆல்ரெடி ஒரு பெரிய வெயிட்டை தள்ளிட்டு வராரு. இருந்தாலும் மற்றவங்களுக்கெல்லாம் இது பாதிப்பாக இருக்கேன்னு சொல்லிட்டு அவர் வண்டியை நிறுத்திட்டு வந்து அந்த கல்லை கஷ்டப்பட்டு நவுத்துறாரு, தள்ளுறாரு. அது சரி வெயிட்டாக இருக்குது. இப்படியோ கஷ்டப்பட்டு தள்ளி உருட்டி ஒரு பக்கமாக உருட்டி விட்டுறாரு ரோட்டை விட்டு வெளியே. அந்தாண்ட அவர் உருட்டி விட்டோன்னு பார்த்தா அந்த கல்லுக்கடியில் ஒரு பை இருந்துச்சு, ஒரு பெரிய பை. அந்த பைக்குள்ளே பார்த்தா ஃபுல்லாக தங்க காசு உள்ளே ஒரு லெட்டர் இருந்துச்சு. அந்த லெட்டர் எடுத்து பார்த்தா ஆக்சுவலாக அதில் ராஜா எழுதியிருக்கிறாரு, யார் ஒருவர் இந்த கல்லை அகற்றுகிறார்களோ அவர்களுக்கே இந்த வெகுமதி கொடுக்கப்படும். வெகுமதினா ப்ரைஸு அப்படின்னு எழுதி வச்சிருக்கிறார். ராஜா கையெழுத்து போட்டிருக்கிறாரு. உடனே ஒரே சந்தோஷம், நம்மளுக்கு வெகுமதி கிடச்சிருச்சுன்னு சொல்லிட்டு விவசாயி எடுத்துகிட்டு போகிறாரு. ஸோ ராஜா அவருக்கும் ஒரே சந்தோஷம், அப்பா நம்ம நாட்டில் ஒரு பொறுப்புள்ள குடிமகனை பார்த்துட்டோம்மா அப்படின்னு அவருக்கும் ஒரே சந்தோஷம். அவரும் கிளம்பிடுறாரு. ஸோ இந்த ஸ்டோரியிலேருந்து என்ன தெரியுது, ஒரு நல்லது செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு அதுக்குரிய பலன் கிடைக்கும். ஆனால் அது தெரியாது யாருக்கும். அந்த கல்லுக்கடியில் தங்க காசு இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? நான் கதை சொல்லி முடிக்கிற வரைக்கும் தெரியாது தானே. ஆனால் அதை கஷ்டப்பட்டு ஒருத்தர் தள்ளினோன்னா அவருக்கு பாரு உடனே ஒரு ப்ரைஸ் கிடைக்குது. அந்த மாதிரி எல்லாருக்கும் ஒரு நல்ல விஷயங்களை தான் நம்ம செய்யணும். அப்படி நல்ல விஷயங்களை செய்யும்போது உடனே ப்ரைஸ் கிடைக்கலாம், இல்லை லேட்டாகவும் ப்ரைஸ் கிடைக்கலாம். ஆனால் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்லது நடக்கும். ஒரு நல்லது செஞ்சால் இன்னொரு நல்லது நடக்கும். ஓகே, அடுத்த கதை சொல்லட்டுமா?